பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சித்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதன் கலியதேவம் காஞ்சிமதி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு இடமும் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அடுத்த தலைப்பு ஈஸ்வரனுக்கு வேணாம் நாம் போட்டுக்கலாமே. ஈஸ்வரனுக்கு வேணாம் நாம் போட்டுக்கலாமே. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தரவே பாருங்கள். இது மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு யூத் ஒருத்தர் நினச்சிருக்கார். அவருக்கு ரொம்ப வசதி கிடையாது, இருந்தாலும் அவருக்கு அந்த பக்தி இருந்திருக்கு. அதனால் பூக்கடைக்கு போயிருக்காரு. பூ மாலையெல்லாம் அவள் கட்டுவாள், அந்த நூலில் தான் கட்டுவாள். இப்போ கூட நூலில் தான் கட்டுவாள். நம்ம நாரில் கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக நீ பைசா கொடுக்கணும், அது வேறு எல்லாமே கூலியும் அதிகமாக கொடுக்கணும். இப்போ அப்படி தான். ஏன்னா அவள்லாம் அந்த கயர்லன்னு தான் வேகமாக கட்டுவாள், நூல் கயரில். அதனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆனால் பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற எல்லா மாலையுமே நாரில் கட்டினது தான். வாழை நார் அதை எடுத்து அதில் கட்டின்னு தான் பண்ணுவார். அதான் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த பையனுக்கு அந்த விஷயம் தெரியாது, சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு இந்த மாதிரி இவ்வளவு தேவைன்னு. ஆனால் அவனுக்கு அந்த மனசு இருந்தது, அது மாதிரி பெரியவா கிட்ட கொண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு அந்த பக்தியில் அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டான். நிறைய வாங்கின்னு வந்திருக்கான். ஒரு தட்டு நிறைய அந்த மாலை வைக்கிறது, இன்னொரு பெரிய மாலை ஒன்று, சின்ன மாலை ஒன்று அம்பாளுக்கு இதுக்கு அது மாதிரி. அப்புறம் இதெல்லாம் உதிரி பூக்களாக நிறைய இதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டான். இதெல்லாம் நூலில் கட்டின இதுவாக இருக்குது. அவனுக்கு அது நிச்சயமாக தெரியாது, பாவம். வந்துட்டான். வந்த உடனே பெரியவா மேலே அந்த மேடை மேலே ஏறி, அங்கே காஞ்சி மடத்தில் தான் இருக்கும் மேடையில். அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அங்கே இருந்தவர் என்ன பண்ணார், அந்த இவரோ அடுக்கு தொண்டர் சிஷ்யர் என்ன பண்ணார், அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட தள்ளி வச்சுட்டார் தட்டை. என்னப்பா இது இந்த நூலில் கட்டினதை வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் பூஜைக்கு எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு தள்ளி வச்சுட்டார். அதாவது இதெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்றத கிட்டத்தட்ட சொல்லிட்டார். அந்த பையனுக்கு சுருக்குன்னு இருந்தது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து. அவனுக்கு கண்ணில் அழலை, அந்த அளவுக்கு துக்கம் அடைச்சுன்னு அவனுக்கு நெஞ்சனை. அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த பையன் பார்த்துட்டே இருந்தான். ஆனால் பூ பெரியவாக்கு சந்திரமௌலீஸ்வருக்கு போய் சேரலையே, அதாவது சந்திரமௌலீஸ்வரருக்கு நம்ம அங்கே பூஜைக்கு கொடுக்கலையே அப்படின்றத மனசில் நினச்சிட்டே இருந்தான். அவனுக்குன்னு அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் அந்த ஒரு ரகசியம் என்னதுன்னு தெரியாது. அது பெரியவா அதை காட்டுவா சில நாள். அந்த சந்திரமௌலீஸ்வருக்கு இதை கொடுக்க முடியலன்னு நினச்சிட்டு அவன் உட்காந்துட்டே இருக்கான். அப்படியே ஓடிகிட்டே இருக்குது நேரம். அதெல்லாம் முடிஞ்சுடுத்து. இப்போ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தீபாராதனை காமிச்சு, தீபாராதனைலாம் பெரியவாளே பண்ணுவாள். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் தீபாராதனை எல்லாம் முடிஞ்சுடுத்து. ஸ்க்ரீனை போடுவா, திறப்பா, இதெல்லாம் நடக்கும். நடந்த கடைசியில் பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் எதிர்க்க அந்த வெளியில் தெரிகிற மாதிரி அந்த ஸ்டேஜ் மேலேயே உட்காந்துப்பா. எல்லாருக்கும் அந்த தீர்த்த பிரசாதம், அபிஷேக தீர்த்தம் சந்திரமௌலீஸ்வரர் அதை கொடுப்பா. அதுக்கப்புறம் ஆகாரம் பண்ண போவா. இதான் சாதாரண ருட்டீன் போல் இருக்குது. எனக்கு தெரியாது, இதெல்லாம் எல்லோரும் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி பெரியவா அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்பார், தீர்த்த பிரசாதம். ஆனால் கொடுக்காம அவர் என்ன பண்ணார், இறங்கிட்டார் கீழே. மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டு இப்படியே அப்படி நோட்டம் விட்டார். அந்த மேலே சில பூவெல்லாம் சிலது மேலே வராமல் இருக்குமே, சந்திரமௌலீஸ்வரருக்கு வராமல் அந்த மாதிரி யாராவது கொடுத்துருக்காளா என்ன இருக்குன்னு பெரியவா நோட்டம் விட்றா. இது தெரியாது யாருக்கும். பெரியவா அங்கே உட்காந்துட்டு தீர்த்த பிரசாதம் கொடுக்க போகிறான்னு அந்த கும்பல்கள் எல்லாமே லைனில் நின்றுட்டுருக்கு. ஆனால் பெரியவா இந்த பக்கம் இறங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானோடனே ஒரே கலையபுரமாக இருக்குது.
பெரியவா அப்படியே அதை விட்டுட்டு கடைசியில் இந்த தட்டு ஒன்று இருக்குல்ல தள்ளி வச்சார் அவர், கண்ணிலே படக்கூடாதுன்ற மாதிரி அந்த ரோலையே தள்ளி, அதனால் அது எல்லாம் நூல் கயிறில் கட்டியிருக்கு இல்லையா, அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சார்ல, அதுக்கிட்ட போயிட்டு அதை எடுத்து இந்த பக்கம் வெயின்னு கை காமிச்சார். அந்த அணுக்கு தொண்டர் கொண்டு வந்து அங்கே வச்சார். ஏன்னா திட்ட போகிறாருன்னு அணுக்கு தொண்டருக்கு ஒரே குஷியாக இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னோமே பெரியவாளோட இது வந்து அப்படி தானே, வழக்கம் வந்து இங்கே அப்படி தானே மடத்துக்கு. அதனால் பெரியவா ஏதாவது டோஸ் விடுவார்னு அவர் நினச்சிட்டு அவரும் ரொம்ப ஜாலியாக எடுத்து வச்சார். நம்ம சொன்ன பற்றியா நடந்துருதுன்றது அவரும் நினச்சிக்கிறார் அணுக்கு தொண்டர். இந்த பையனுக்கு மனசுக்குள்ளே ஒரு திக்கு திக்குன்னு இருக்குது. இந்த ஆள் சொன்னாரே, அந்த சிஷ்யர் சொன்னது நடந்துடும் போல இருக்குது, பெரியவாளுக்கு பிடிக்காதான் நம்ம பண்ணிட்டோம், நம்ம ஆனால் தெரியாத அதனால் பண்ணிட்டோம் அப்படின்றத மனசில் அவனுக்கு ஓடின்னு இருக்குது. அதை கொண்டு வந்து வச்சோடனே பெரியவா என்ன பண்ணார், இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்டார். கொண்டு வந்தது. இன்னும் அவனுக்கு பயமாக எடுத்து அந்த பையனுக்கு, போச்சு இப்போ நம்ம மாட்டின்ட்டோம் அப்படின்னு. அவர் சொல்கிறதுக்கே பயமாக இருந்தது. அந்த அணுக்கு தொண்டர் தான் சொன்னதோ இந்த பையன்தான் அப்படின்னு. அவன் அங்கே கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பயந்துட்டு எழுந்து நிற்கிறான். பெரியவா வந்து ஒன்றும் கவலையே படலை, வரிசையாக எடுத்தார். எடுத்து என்ன சொல்லிட்டு போட்டாருன்னா, அது வேற சொல்கிறார் இந்த அணுக்கு தொண்டர், எல்லாமே கயத்தில் கட்டியிருக்கு பெரியவா, அதனால தான் நான் எடுத்துக்கல, நான் இதில் கட்டலை, அது வாழ்நாரில் கட்டலை. பெரியவா அப்படியான்னு கேட்டுட்டு, அது சந்திரமௌலீஸ்வருக்கு தான் அது கயிறில் கட்டினதை போடக்கூடாது, ஆனால் நான் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பெரியவா தான் கழுத்து மேலே போட்டுக்கிறார். எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. அங்கேயே உட்காந்துட்டார், போட்டுக்கிறார். அதையும் எடுத்து அப்படியே அந்த அந்த இதற்கு உதிரிப்பூ அது எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டுட்டார். சந்திரமௌலீஸ்வருக்கு தான் போட்டுக்கூடாது, நான் போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த அணுக்கு தொண்டர்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறார். அது எது கேட்கணும், அவருக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்த அந்த அணுக்கு தொண்டருக்கு. அப்போ இதில் இந்த பெரியவா என்ன எல்லாருக்கும் ஒரு உணர்த்திருக்கார் அப்படின்னா, இன்டைரக்டாக அந்த சந்திரமௌலீஸ்வரனே நான் தான் அப்படின்னு பெரியவா காமிக்கிறார். அந்த பையனுக்கு ரொம்ப குஷியாகிடுது. அது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியறது நம்ம பேசுகிறோம். இந்த மௌலீஸ்வரரே நான் தான் அப்படின்னு பெரியவா உணர்த்திருக்கான். அந்த நேரத்தில் அவளுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேச்சரம் மகாபிரிய பாதமேச்சரம்.